ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சண்முகம் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே இப்போ கோவிலுக்கு வந்திருக்காங்க. நம்ம அபிக்காக ஒரு சில வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்திருப்பாங்க நம்ம சண்முகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்முகம் சின்ன வயசுலேருந்தே அந்த கோவிலுக்கு தான் நிறைய டைம் வந்திருப்பார். நிறைய விஷயம் நிறைவேறி இருக்கும். அதனால் திரும்பவும் அதே கோவிலுக்கு வந்திருக்காங்க. நம்ம அபி வந்து நிரந்தரமாக ஜெயிலை விட்டு வரணும், சுடர் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சண்முகமே வேண்டியிருப்பார். அதனால் அதாவது சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு செம்பு நிறைய பால் கொண்டு வருவார். பால் கீழே கை நழுவி தவறி கீழே விழுந்து சதறி போகுது. நம்ம சண்முகம் ரொம்பவே பதறி போகிறாரு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐயோ, அபசகடமாக நடந்திருக்கே, இதனால் வேறு ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் இப்போது நம்ம சண்முகத்துக்கு வந்துடுச்சு. ஸோ அவங்க சாமியார் வராங்க. என்னப்பா தம்பி, இப்படி கீழே சிந்திட்டியேப்பா, அம்மனுக்கு போய் சேர வேண்டிய பால் அபிஷேகம் பால் இப்போ கீழே கை நழுவி கீழே விழுந்து செதறி போச்சேப்பா, இது ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாமி, என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாப்பா, இது மிகப்பெரிய உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ சுவாமி, இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த அம்மனுக்கு 108 குடம் தண்ணி ஊற்றணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி ஊற்றினா மட்டும்தான் அதாவது உங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட உயிர் வந்து போகாமல் இருக்கும். இல்லைனா உயிரே போயிடும். நீங்கள் 108 குடம் தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மனுக்கு பூஜை செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த சாமியார் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம சண்முகம் இருந்துட்டு, சரிங்க ஐயா, கண்டிப்பாக நாங்கள் அதை செஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அபிக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அபியுமே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க, அழுகவும் செய்கிறாங்க. என்னடா அபி, ஏமா நீ அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி அழுகுறாங்க. உடனேங்க நம்ம அபி இருந்துட்டு இப்படி சொன்னதுமே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபி, அப்படியெல்லாம் எதுவும் நடந்துராது, நீ பயப்படாமல் இரு, கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு நல்ல வழியை தான் செய்வார். உடனே சுடர் இருந்துட்டு, என்னம்மா அம்மா சொல்கிறீங்க, அப்போது சாமி நமக்கு கெடுதல் செய்ய போகுதா? உங்கள் கையில் இருந்த பால் கீழே தெரியாமல் விழுந்ததுனால அந்த சாமி நம்மளை தண்டிப்பாகலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடர், அதுக்கு கைமாறாதான் நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். அந்த பரிகாரத்தின் மூலமாக அவன் எந்த ஒரு கெடுதலும் நடக்காமல் கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு காப்பாற்றி கொடுக்கும். நீயும் தருணும் போயிட்டு குளத்துல தண்ணி கொண்டு வந்து அந்த சாமியாண்ட, அதாவது சாமி மேலே ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 108 குடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சுடருமே, சரிங்க மாமா, நமக்கு எந்த கெடுதலும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த பரிகாரத்தை செய்கிறேன், வா தருண் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே அதாவது மாணிக்கத்தை பார்த்துட்டு நம்ம வெற்றி துரத்திட்டு வருவாங்க. ஒழுங்காக நில்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கேட்டிருந்து இந்த மாணிக்கம் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. வெற்றியை நோக்கி தள்ளிட்டு தான் அந்த மாணிக்கம் வந்து தப்பிச்சு போகவும், நோக்கி தள்ள கீழே விழுந்து நம்ம வெற்றியோட தலையில் நல்லா பலமாக அடிபட்டுருது. படிக்கட்டு இருக்கிறதுனால அதில் உருண்டு போய் குளத்துல விழுந்துடுறாங்க. லைட்டாக மேலேயுமே தேல்றாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம தருணும் சுடரும் ரொம்பவே பதறி போகிறாங்க. ஐயோ கேப்டன், கேப்டன் உங்களுக்கு என்ன ஆச்சு, எந்திரிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் நம்ம வெற்றிக்கு தலையில் அடிபட்டதுனால அவங்களால எந்திரிக்கவே முடியல. சுடருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தருண், நீ கேப்டனை பார்த்துக்கோ தருண், நான் இப்போவே மாமாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து இப்போது ரொம்பவே பதட்டமாக வேகமாக எங்கள் சண்முகத்துக்கிட்ட ஓடுறாங்க. ஓடி போய் நிற்கவும், உடனே நம்ம அபி இருந்துட்டு, நம்ம அபி இருந்துட்டு, ஏன் சுடர், எதுக்காக நீ இப்படி வேகமாக ஓடி வர, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடக்க மாட்டியா, இப்படி ஓடி வந்து கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மு அம்மு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி பரிதவிப்பாக பேசுகிறாங்க. இங்கே பாரு சுடர், உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற, முகமும் சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இங்கே நம்ம
சுடர் வந்து சொல்கிறாங்க, அம்மு நான் ஒருத்தவங்கள கேப்டன் சொல்லிக்கிட்டு இருப்பேன்ல, அந்த கேப்டன் கீழே விழுந்து ஏதோ மண்டையில் தலையில் அடிபட்டிருக்கு போல், தண்ணியில் கீழே உருண்டு போய் விழுந்துட்டாரு. நம்ம எப்படியாவது அவரை காப்பாற்றி ஆகணும். கேப்டன் ரொம்ப ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், அப்படி எதுவுமே நடக்காது, நம்ம காப்பாற்றிடலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சண்முகமும் அபியும் சுடர் கூட வராங்க. சுடர் குளத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டவும் நம்ம வெற்றி தான் அது. வெற்றியை பார்த்த எங்கள் சண்முகமும் அபியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மு என்ன அம்மு, எதுக்காக நீ பார்த்துக்கிட்டே இருக்க, வந்து கேப்டனை காப்பாற்றுங்க அம்மு, ப்ளீஸ் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஸோ சண்முகம் இருந்துட்டு, அபி வா அபி, இல்லைண்ணா என்னால் வர முடியாது, அவன் பண்ண துரோகத்துக்கு அவன் செத்து ஒளியட்டும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மா அம்மு என்ன அம்மு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு சைகை பண்ணுறாங்க. சுடர் இருக்கா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சண்முகமும் அபியும் தான் இப்போது நம்ம வெற்றியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே டாக்டர் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறப்ப நம்ம சுடர் தான் சொல்கிறாங்க, அங்கிள் கீழே விழுந்து கிடந்தார் குளத்து பக்கத்தில், என்னாச்சுன்னு தெரியல, தலையிலேருந்து நிறைய பிளட் வந்துக்கிட்டே இருக்குது, என்னன்னு பாருங்களேன், சீக்கிரமாக கேப்டனை காப்பாற்றிடுங்க, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சண்முகமும் அபியும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இவனை போய் நம்ம காப்பாற்றணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா கர்ணா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அபி ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே கர்ணா தான். கர்ணாவும் நம்ம வெற்றியும் தான். வெற்றி தான் முக்கியமான ஆதாரம், அதாவது சாட்சின்னு கூட சொல்லலாம். நம்ம அபி ஜெயிலில் இருக்கிறதுக்கான சாட்சி. ஸோ அபிக்கு வெற்றி மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குது. சுடருக்கு எந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சண்முகமும் அபியும் வெற்றியை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம அபி சொல்கிறாங்க நம்ம சுடர்கிட்ட, எங்கள் பாரு சுடர், அதான் அவரை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம்ல, அவங்களோட ரிலேஷன் யாருன்னு சொல்லிட்டு நர்ஸுங்களே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லட்டும், நம்ம இப்போது இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்லவும், ஆஹா இல்லை அம்மு, என்னால் வரவே முடியாது, நான் கேப்டன் கூட தான் இருப்பேன், கேப்டன் எப்போ கண் விழிக்கிறாரோ அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், நான் அவர் கூட பேசியே ஆகணும், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அம்மு, ஏன் அம்மு அவரை பார்க்குறதுக்காக யாருமே வரல, அப்படி இருக்கிறப்போ அவரை தனியாக நம்ம விட்டுட்டு போக முடியுமா, இல்லை அம்மு கண்டிப்பாக இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், கேப்டன் கண் விழிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர், சும்மா அடம் பிடிக்காத, அவரோட உயிரை காப்பாற்றணும்னு சொன்னேன், அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணேன், இதுக்கப்புறமும் ஏதாவது அடம் பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், ஒழுங்காக வா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்கவும், அம்மு ப்ளீஸ் அம்மு, ஏன் அம்மு இவ்வளோ கோவப்படுறீங்க, அவர் பாவம், அவர் இப்போது ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்கார், தலையில் வேற ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, டாக்டர்ஸுமே என்ன எதுன்னு இப்போ வரைக்குமே சொல்லவே இல்லை, அப்படி இருக்கிறப்போ அவருக்கு என்னாச்சுன்னே தெரியாமல் நான் எப்படி அம்மு உங்கள் கூட வீட்டுக்கு வர முடியும், கண்டிப்பாக என்னால் முடியாது அம்மு, நான் கேப்டன் கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து அடம் பிடிக்கிறாங்க. இங்கே நம்ம சண்முகமும், இங்கே பாருடா அபி, நீ கொஞ்சம் பொறுமையாரு, சுடர் அவங்க கேப்டன் மேலே உயிரவே வச்சிருக்குவா போல், ஆனால் ஒரு சில பேருக்கு நன்றி விசுவாசமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் கட்டின பொண்டாட்டியையும் பிள்ளையையும் எப்படி பார்த்துக்கணுன்னு கூட தெரியல, சரி நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல மாமா, இங்கே பாரு சுடர், உனக்கு இது புரியாமல் இருக்கிறதே பெட்டர் தான், நீ போயிட்டு உட்காருப்போ, கண்டிப்பாக உங்கள் கேப்டனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே வராங்க நம்ம டாக்டர். உடனே சுடர் ஓடி வந்து, டாக்டர் என் கேப்டனுக்கு எப்படி இருக்குது, அவர் நல்லா இருக்கார்ல, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்கவும், உடனே இங்கே டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருமா, அவர் நல்லா தான் இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களோட ரிலேஷன் யாராவது இருக்கீங்களா, நீங்கள் தான் அவங்களோட ரிலேஷனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இல்லை எனக்கு கேப்டனாக கொஞ்சம் நாளாக தெரியும், அவ்வளோதான், அவங்களோட ரிலேஷனெல்லாம் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிங்க, சண்முகம் நீங்கள் வாங்க, உங்ககிட்ட நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இங்கே டாக்டர்கிட்ட போகவும், நீங்கள் சண்முகம் இருந்துட்டு, சொல்லுங்கள் டாக்டர், அவர் எப்படி இருக்கார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கேட்கவும், டாக்டர் சொல்கிறாங்க அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார், குழந்தை கேட்குதே அப்படின்றதுக்காக நான் சொல்லாமல் இருக்கேன், ஏன்னா அந்த குழந்தையோட மனசு தாங்காது இல்லையா, அதனால தான்
அவர் ரொம்ப ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார், அவரை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சண்முகத்துக்கிட்ட சொல்லவும் சண்முகம் ஆடி போயிடுறாரு. டாக்டர், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இப்படி சொன்னால் எப்படி டாக்டர்? எதனால், என்ன ஆச்சு? தலையில் நல்லா பலமாக அடிபட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சமாளித்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நாங்கள் அதாவது எங்களையும் மீறி எங்களுக்கு அதில் எங்களை மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அந்த கடவுள் தான் உங்கள் கேப்டனை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம சுடர் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. தருண் இருந்துட்டு, சுடர் எவ்வளோ நேரம் தான் நீயும் அழுதுகிட்டே இருப்ப, கண்டிப்பாக அவருக்கு எதுவும் ஆகாது, நீ ஏன் இவ்வளோ பதறப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தருண், கேப்டன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவருக்கு போயிட்டு இப்படி ஒரு சோதனையா, கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அவர் நல்லா இருக்கணும். இங்கே பாரு தருண், அவரை குணப்படுத்தணும் அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே நம்ம சுடர் ஓடி வந்து, மாமா தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சுடர், சொல்லு சுடர், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா, கேப்டனை நான் காப்பாற்றி ஆகணும், அதனால் எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லுங்கள், என்ன செஞ்சால் கேப்டனோட உயிர் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம அப்படியே இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நீ அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்க, அவங்களோட ரிலேஷன் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துப்பாங்க, தேவையில்லாமல் அவங்களுக்காக நம்ம எதுக்காக பரிகாரமெல்லாம் செய்யணும். இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு உங்கள் காலில் கூட விழுகிறேன், நீங்கள் அவருக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறியே ஆகும், அந்த கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பூக்குழியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் மிதித்து எப்படியாவது ஏன் அப்பாவை காப்பாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சுடர், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாரு, இதுக்கான வயசு உனக்கு கிடையவே கிடையாது, நீ ஸ்கூலுக்கு போகிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, போ சுடர். இல்லை அம்மு, தயவு செஞ்சு எனக்காக அப்படி பண்ணுங்களேன், கேப்டனோட உயிரை காப்பாற்றப்படணும், அதுக்காக நான் யார் காலில் விழுறதுக்கு வேணாலும் தயாராக இருக்கேன். மாமா, நீங்களாவது சொல்லுங்கள் மாமா, ஏன் இப்படி இருக்காங்க அம்மு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சுடர் வந்து சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க, சண்முகத்துக்கிட்ட கெஞ்சவும் செய்கிறாங்க. ஸோ இங்கே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பார் அபி, அதான் சுடர் இவ்வளோ சொல்கிறாள்ல, நீ அவளுக்காக ஏன் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தாலி விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு சொல்லவும், உடனே நம்ம அபி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணா, அவனால் நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன், இதுக்கப்புறமும் அவனை காப்பாற்றி அவன் கூட ஒன்று சேர்ந்து நான் வாழவா போகிறேன், அவன் போய் சேர்ந்துன்னு போகிறான், அவன் பண்ண தப்பு பாவ பழிக்கு தான் இப்போது இப்படி ஒரு தண்டனையை அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்காக தான் அந்த கடவுள் இந்த வெற்றிக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, ப்ளீஸ்மா உங்கள் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு நீங்கள் அந்த கடுமையான வேண்டுதலை நிறைவேற்றி எப்படியாவது கேப்டனை காப்பாற்றுங்க, இல்லைனா நான் அதாவது பூக்குழி மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாரு. இங்கே பாரு அப்படியெல்லாம் நீ பண்ணவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. சண்முகம் இருந்துட்டு காது கிட்ட போய் சொல்லவும், இங்கே பாருமா, தயவு செஞ்சு நீ அதாவது சுடர் சொன்ன மாதிரி பூக்குழி மிதிச்சு தான் ஆகணும், இல்லைனா சுடர் போய் மிதிப்பேன்னு சொல்கிறா. அவள் சுடர் வந்து கண்டிப்பாக வலியை தாங்க மாட்டா, என்னதான் இருந்தாலும் அந்த கடவுள் வலியை கொடுக்க மாட்டார் தான், இருந்தாலுமே கண்டிப்பாக சுடர் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, சுடருக்காக நீ பூக்குழி மிதிக்கணுமா, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே செய்யலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சுடர், அதுக்கப்புறம் சுடரோட அப்பா, அதுக்கப்புறம் நம்ம அபி, இவங்க 3 பேருமே கோவிலுக்கு போகிறாங்க. இப்போது கோவிலுக்கு போயிட்டு நம்ம வெற்றிக்காக வேண்டிக்கிட்டு நம்ம அபி வந்து பூக்குழி மிதிக்கிறாங்க. பூக்குழி மிதித்து இன்னும் 2-3 வேண்டுதல் எல்லாமே ஒரே நாளில் செய்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சுடருக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக கேப்டனோட வாழ்க்கையை, கேப்டனோட உயிரை எல்லாத்தையுமே அந்த கடவுள் காப்பாற்றிருச்சு, கண்டிப்பாக அந்த கடவுள் எப்போவுமே நம்ம கூட இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. இப்போது சுடரும் அதுக்கப்புறம் நம்ம
சண்முகம், அபி இவங்க 3 பேருமே திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. செக் பண்ணிங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட்டும் குடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம முன்னையோட இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா அவரோட உயிர் திரும்ப வந்துரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்பதான் நம்ம சுடருக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கு. டாக்டர் எப்படியாவது என்னுடைய கேப்டனை நீங்கள் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாடுறா குட்டி தங்கம், நீ கவலையே படாத, கண்டிப்பாக உன் கேப்டனை நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த டாக்டருமே சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம வெற்றி வந்து கண் விழிச்சிடுறாரு. உடனே இங்கே நம்ம நர்ஸ் வந்து உங்கள் அப்பா, அதாவது உங்கள் அப்பா கண் விழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்பாவா, எனக்கு அவர் அப்பா இல்லை, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுடர் ரொம்பவே வேக வேகமாக ஓடி போயிட்டு அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே நம்ம அபி கூட நம்ம வெற்றி கூட பேச போகிறாங்க. வெற்றி அழுதுகிட்டே இங்கே நம்ம சுடரோட முகத்தை தான் முதல்ல பார்க்குறாங்க. சுடரோட முகத்தை பார்த்து, சுடர் நீ எப்படிம்மா இங்கே பாருங்கள் கேப்டன், உங்களை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேனே. நான் அதாவது நீங்கள் தண்ணியில் நினைவே இல்லாமல் கீழே விழுந்துட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் தலையிலுமே அடிபட்டிருந்தது. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் கேப்டன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். எப்படியும் நீங்கள் உயிர் பொழைச்சிட்டிங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. சுடரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பின்னாடியே இங்கே சண்முகமும் அபியும் வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மு எப்படியோ கேப்டன் கண் விழிச்சிட்டார் அம்மு. மாமா பாருங்க மாமா, என் கேப்டன் கண் விழிச்சிட்டாரு. எனக்காக கேப்டன் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. கேப்டன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம வெற்றி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சுடருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி. சுடர், இவங்க 2 பேரும் யார் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுடர் வந்துட்டு, இதுதான் என் அம்மு, அதான் என் அம்மா, இது என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட வெற்றி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன, சுடருக்கு அப்பா அம்மா இருக்காங்க, சாரி அம்மா இருக்காங்களா, அது இந்த அபிதானா, என்ன இது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. சுடர், உண்மையாக தானே சொல்கிற, அவங்க தான் உன்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கேப்டன், என் அம்மா இவங்க தான். அம்மா உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? என் அப்பா நான் பிறந்ததுலேருந்தே வந்து பார்க்கல கேப்டன். என் அப்பாவுக்கு என்னை பிடிக்கலையா என்னன்னு தெரியல, என்னமோ தெரியல. என் அம்மா ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என் அம்மாவை கூட காப்பாற்றுறதுக்காக என் அப்பா வரவே இல்லை. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பாவை நான் பார்ப்பேன். அன்னைக்கு அவரை நான் கேள்வி கேட்பேன் கேப்டன். என்னை ஏன் பார்க்க வரல, என்னையும் அம்மாவையும் ஏன் நீங்கள் மீட்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வார்த்தையை நான் கேட்டே தீர்வேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது வெற்றி வந்து கண் கலங்குறாரு. கேப்டன் அழுகாதீங்க கேப்டன், உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் சரியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை சுடர், உன் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டல, அதே சமயம் உன் அப்பாவை 2 கேள்வி கேட்பேன்னு சொல்லி சொன்னல, உன் அப்பாவே நான் தான், அம்முவோட அதாவது அபியோட புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுடர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், அதான் காப்பாற்றியாச்சுல, இனிமேல் இங்கே நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். அம்மு நில்லுங்க அம்மு, அதான் என்னுடைய அப்பா அவர் தானா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்போ எனக்கு சொல்லியே தான் ஆகணும். எப்போ கேட்டாலும் எல்லாமே நான் தான் உனக்கு, நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்வீங்க. மீறி என் அப்பா எங்கன்னு சொல்லி கேட்டால் என்னை அடிக்குவீங்க, என்னை திட்டுவீங்க, என்கிட்ட கோவமாக நடந்துப்பீங்க. மற்றபடி வேறு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. கேப்டன் தான் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரை மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். இருந்தாலும் அப்பா உங்கள் மேலே எனக்கு நிறைய கோவம் இருக்குப்பா. நீங்கள் ஏன்ப்பா என்னை பார்க்க வரல, என்னையும் அம்மாவையும் ஜெயிலில் ஏன் கஷ்டப்படுத்துனீங்க? நான் ஜெயிலே பிறந்து ஜெயிலே படித்து ஜெயிலே வளர்ந்தேன்ப்பா. எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படியெல்லாம் இருக்கணும்னு? ஏன்ப்பா இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும், அங்கே பாடுறா தங்கம், அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அபி இருந்துட்டு அங்கேருந்து போக பார்க்கவும், நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு அபி, இங்கே வா நீ. அம்மா உன்கிட்ட நான் ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சைலண்ட் ஆகிட்டேன். இப்போ கேட்கணுன்னு தோணுது. அன்றைக்கி என் கண்ணு முன்னாலேயே பார்வதி அக்காவை
குத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருந்த. அன்னைக்கு கேட்டேன். ஒரு வார்த்தை கூட நான் உன்னை கேட்கவே இல்லை. இன்னைக்கு கேட்குறேன். ஆமா, எதனால் நீ அக்காவோட உயிரை எடுத்த? அக்காவோட பணத்துக்காகவா இல்லை சொத்துக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வெற்றி நான் உண்மையவே சொல்கிறேன் பார்த்துக்கோ, நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு பிறந்த குழந்த மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணவே இல்லவே இல்லை. அந்த கருணா தான் கொலை பண்ணது. இதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் வெற்றி, என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். அது மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தரமாக நான் அந்த கருணாவை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுடர் மேலே சத்தியம் வச்சதுனால நம்ம வெற்றி வந்து நம்புகிறாரு. அபி நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் அபி, ஆனால் நீ கொலை பண்ணல அப்படின்றத நம்புகிறேன். அதே சமயம் பார்வதி அக்காவை கருணா தான் கொண்டு போட்டான் அப்படின்றத என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அபி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக கிடைக்க தாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அதாவது சுடர் இருந்துட்டு, அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு எனக்கு அப்பா கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் பிரியவே கூடாது, ரெண்டு பேரும் எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இது அபி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இது கேப்டனை நம்ம கூப்பிட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம அபி இருந்துட்டு, இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதாவது கோவப்படுறாங்க. அதான் முடிஞ்சிருச்சுல, இனிமேல் நம்ம எதுக்காக இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம அம்மா இருந்துட்டு, கேப்டன் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக நம்ம கேப்டனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம வெற்றிக்காக என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே வாய்க்கு ருசியாக சமைக்கிறாங்க நம்ம சுடருக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யும். அதே சமயம் நம்ம வெற்றி வந்து இப்போது அதாவது சுடருக்கு அப்பா அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. முக்கியமாக சுடருக்கு தெரிஞ்சிருச்சு. சுடரும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் வீட்டுக்குமே அதாவது சண்முகத்தோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் சரளாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் வந்து அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் வேறு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம சுடர் இருந்துட்டு, அப்பா நான் நிறைய மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. மாணிக்கம் தான் அந்த லெட்டரை வச்சுருப்பாங்க போல். அந்த லெட்டரில் நம்ம பார்வதி வந்து அவங்க கைப்பட எழுதியிருப்பாங்க, என்னுடைய சாவுக்கு இந்த கருணா தான் காரணம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு இங்கே நம்ம வெற்றி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த லெட்டர் எங்கே கிடச்சிச்சு சுடர் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து தெரியலப்பா எங்கே கிடச்சிச்சுன்னே அப்படின்னு சொல்லவும், சரி சரி நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இந்த கருணாவை நம்ம எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தோம், ஆனால் கடைசியில் நமக்கே ஆப்பு வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இங்கே அதாவது யோசிக்கிறாங்க நம்ம வெற்றி. ஸோ இங்கே நம்ம அதாவது சுடர் இருந்துட்டு வெற்றிக்கிட்ட, அப்பா நீங்களும் அம்மாவும் எப்போவுமே ஒத்துமையாக ஒன்றா இருக்கணும், எனக்கு அதுதான்ப்பா வேணும், நீங்கள் அம்மா கிட்ட பேசி ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறீங்களா, நம்ம அதாவது அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலையே படாத, நான் உன் அம்மாவை பேசி சமாதானப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடரோட அம்மா அபிக்கிட்ட வந்து நம்ம வெற்றி வந்து பேச வராங்க. இப்போது நம்ம வெற்றியை மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு அபி, நான் பார்த்தப்போ நீ கத்தியை எடுத்து வச்சுருந்தேன், நான் எங்கே நீ தான் கொலை பண்ணியோ அப்படின்றதுக்காக அப்படியே உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டேனே தவிர மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. அதே சமயம் என்னுடைய பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டாலேன்ற ஒரு கவலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, ரெண்டு பேரும் பழைச நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, இனிமேல் ஒரு புது வாழ்க்கை வாழணும், நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும், அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இப்போது நம்ம வெற்றியுமே ஆமாம் சுடர் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான், இங்கே பாரு அபி என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம வெற்றிக்கு அதாவது சின்னதாக ஜூஸ் கொண்டு வந்து நம்ம சரளா வந்து கொடுக்குறாங்க. இப்போது நம்ம
அது சுடர் வந்து வெற்றி பக்கத்துலேயே இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, எப்படியாவது அம்மாவோட மனசை மாற்றி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடணும். அப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. நீ கவலையே படாதடா தங்கம், உன் அம்மா கண்டிப்பாக என்னை மன்னிச்சு சீக்கிரமாகவே ஏற்றுப்பா. இது எல்லாமே சீக்கிரமாக நடக்க தான் போகுது. நீ எதை நினச்சி கவலைப்படக்கூடாது. படிப்போ விஷயத்தில் மட்டும்தான் நீ கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எதையுமே யோசிக்கக்கூடாது. உன்னுடைய அப்பா அம்மா உனக்கு இப்போ கூட இருக்காங்கல்ல, அது ஒன்று போதும்டா தங்கம் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சுடருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படியோ தன்னோட அப்பாவை நம்ம பார்த்துட்டோம், அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையுமே கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. அதே சமயம் நம்ம அபி வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே நம்ம வெற்றி மேலே பயங்கர கோவம். அதனால் இப்போது நம்ம வெற்றி எவ்வளோ தான் கெஞ்சுமே இங்கே நம்ம அபி வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. சீக்கிரமாகவே அபியை நம்ம வெற்றியை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.